1 1/2 கிலோ பாறை மீன்ல சும்மா கம கமன்னு ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? தண்ணியாவும் இல்லாம, கெட்டியாவும் இல்லாம, காரசாரமான சும்மா டக்கரான டேஸ்ட்ல இருக்குங்க. கண்டிப்பா இது வீக்கெண்டுக்கு செஞ்சு சும்மா அசத்திருங்க. இது பண்றதுக்கு ஒரு வடச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய், நாங்க இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். 150 to 200 கிராம் சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன டீஸ்பூன் சீரகம் அத நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, சின்ன சைஸ்ல வந்துட்டு ஒரு 4 தக்காளி, அதுவும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, இந்த சைஸ் கரண்டியில வந்துட்டு ஒரு 1 1/2 கரண்டிக்கு மல்லித்தூள், உங்க காரத்துக்கு ஏற்ப வரமிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், அதுவும் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது ஆறட்டும். இந்த கேப்ல வந்துட்டு நல்லா அழுத்தி எடுத்த ஒரு பெரிய லெமன் சைஸ் புளிய கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்ப வெங்காய, தக்காளி எல்லாம் நம்ம வதக்கணும் பார்த்தீங்களா? அது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அத நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இத தாளிக்கிறதுக்கு ஒரு வடச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஒரு 20 to 25 சின்ன வெங்காயத்த ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது உங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில், ஒரு துண்டு இஞ்சி சின்னதா சாப் பண்ணி வச்சு அதையும் போட்டுட்டு, அத நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மிளகு அத போட்டுக்கோங்க. அப்புறம் புளி தண்ணி, அப்புறம் உங்க குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏத்தவாறு கொஞ்சம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மூடி தேங்காய் பால்ங்க. நல்லா திக்கான தேங்காய் பால். அதையும் போட்டு அது 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, இப்ப நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீனையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அது கொதிச்சாலே போதுங்க. மீன் நல்லா வெந்துரும். இப்போ இத இறக்கிட்டு நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு இந்த குழம்ப ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. அடடடடடா! சும்மா டக்கரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.